Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நாலேஜும் கெயின் பண்ணி கொடுக்கும், ப்ராஃபிட்டும் லோட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சம் ஆஃப் த கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே, நம்ம கோல்டில் 4 ஹவர் ஓகேங்களா? 4 ஹவரில் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரட்டும். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேலே நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ. ஓகேங்களா? பிளானை வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போது நமக்கு இங்கே பிஓஎஸ், இங்கே சோச்சு, மறுபடியும் ஒரு சோச்சு, ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல நான் எந்த என்ட்ரியுமே அப்ரோச் பண்ணலை. எந்த என்ட்ரியுமே நம்ம டிஸ்கார்டில் கொடுக்கல. இதில் என்ட்ரி நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பை எல்லாம் போயிட்டு ஹண்ட் பண்ணிவிட்டு, அதாவது பை செல் லிக்விடிட்டியெல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு தான் வருவான். வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நமக்கு சோச்சு இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுத்துருந்தான். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், இந்த ஹையை தூக்கிட்டு அப்புறம் இந்த பிஓஎஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி கொடுத்துருந்தேன். மஸ்ட்டு இந்த சப்ளை ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இந்த சப்ளையும் ஒர்க் ஆகும், இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். 15 மினிட்ஸ் போகிறோம், 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணுறான். 1 மினிட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல சோர்ஸ் கொடுக்கல. ஸோ 5 மினிட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட்டை மிட்டிகேட் பண்ணோன்னா நம்ம 1 மினிட்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து போகிறோம். ரைட்டா? ஸோ 1 மினிட்லுக்கு போகிறோம். 1 மினிட்ல இந்த ஹையை எடுத்துட்டான், லோவை எடுக்கல. இது ஹையாக நம்ம எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து எடுக்கணும். ஸோ ஹையை எடுத்துட்டான், ஸ்டில் லோ அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஹையை வந்து எடுக்கிறான். ஹையை எடுத்துகிட்டு 5 மினிட்டில் என்ன பண்ணுறான், ஹையை எடுத்த கேண்டலே க்ளோஸ் பண்ணுறான் 5 மினிட்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 5 மினிட்டுக்கு 1 மினிட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் இந்த ஹை எடுத்த கேண்டல்லே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போது ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா? இப்போது ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். இப்போ நமக்கு ஸ்டில் லோ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த லோவை எடுக்கணும். இப்போது 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நமக்கு இந்த லோ எடுக்கணும். அப்படி நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் என்ன பண்ணுறான், அடுத்த கேண்டலில் நமக்கு பிரேக் பண்ணுறான். இந்த இடத்துல நமக்கு சொல்லிட்டான் மார்க்கெட், இந்த சப்ளை பிரேக், இந்த சப்ளை ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. புரியுதா? இந்த கேண்டல் பிரேக் ஆயிடுச்சு 15 மினிட்ஸில். டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி போகிறத பாருங்கள். இப்போ நான் சொன்னதை ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வேலிட் இல்லை, என்ட்ரி கிடையாது. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் இந்த சப்ளை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த சப்ளை ரைட்டா, இந்த சப்ளை எடுத்திருக்கோம். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட் வரான். சரி, ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் எங்கே நடக்குது, இங்கே நடக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு லோ பிரேக் ஆகணும். நமக்கு இதாவது பிரேக் ஆகணும், இந்த லோவாவது பிரேக் ஆகணும். இது கூட ஒரு கரெக்டான லோ கிடையாது, ஆனால் இந்த லோவாவது நமக்கு பிரேக் ஆகும். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான், கீழே வரான், அப்படியே மேலே போகிறான், இந்த இடத்துக்கு போயிட்டான். சரி, இப்போது இந்த இடத்துல ஹையை எடுத்து இந்த இடத்துல லோ எடுக்கலாம். நமக்கு இந்த லோ எடுத்துட்டா
சோச் வந்து கொடுத்துட்டு நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் எடுக்கல. இங்கே வந்து போகிறான். ஸ்டில் நம்ம 5 மினிட்ஸில் தான் இருக்கும். இங்கே நமக்கு லோ எதுவுமே எடுக்காமல் போயிட்டே இருக்கான். ஓகேங்களா? ஃபைனலாக இந்த இடத்துல போய் மிட்டிகேட் பண்ணுறோம். இப்போ நம்ம 1 மினிட்டுக்கு போய்க்கலாம். 1 மினிட்ல போகிறோம். ஸோ இது ஹை, இது லோ, இது லோ எடுக்கணும். இந்த இடத்துல இதை போய் நீங்கள் எடுத்துடக்கூடாது. இதை இதெல்லாம் என்ன மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா பேஸ் ரேலி ஆயிருக்கு. இதை போய் நீங்கள் எடுத்துடக்கூடாது. நமக்கு ஸ்விங்காக இருக்கணும். ஸ்விங் வர்றதுக்கான ரீசனு ஒரு பெரிய பை ஆர்டரும் ஒரு செல் ஆர்டரும் வர்றதுக்கான ரீசன் தான். இது என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் சும்மா போய் நின்றுட்டு போயிருக்கான். இதை போய் எடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல பிஓஎஸ் லோ, நமக்கு லோ வந்து எடுக்கல. எங்கே எடுத்திருக்கான் அப்படின்னா இங்கே எடுத்திருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பிஓஎஸ் வந்து கொடுக்குறான். அப்போ லோ, இந்த லோ எடுத்தால் நமக்கு செல்லு. ஓகேங்களா? அப்படியே 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது? இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எகைன் காட்டுறேன். ரீஃபைன்மெண்ட் இந்த கேண்டலில் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இந்த கேண்டலில் ஃபெயிலியர் ஆனவுடனே அப்படியே ரீஃபைன்மெண்ட்டை எரேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது 5 மினிட்டில் நம்ம பிஓஎஸ்என் சோச் வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு சோச், ரைட்டா? இது சோச். 15 மினிட்ஸுக்கு போகலாம். ஃபெயிலியர் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ இந்த சோச்சுன்றதே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது இது விட்டுறலாம். சப்ளைவே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து போயிருக்கான். இங்கேருந்து போயிருக்கான். ஆனால் இந்த என்ட்ரியில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ரூல் மஸ்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு சப்ளைவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சப்ளை ஃபெயிலியர் ஆகிட்டா இப்போது மேலே சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு ட்ராவல் ஆகும். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும். இதான் வந்து பிளான். அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு மேலே போகணும் அப்படின்னா ஒரு டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல சப்ளை வந்து இருந்தது. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபெயில் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஹை வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஹை வந்து கொடுத்துருக்கான். இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு ரீசன் இந்த டிமாண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ரைட்டா? ஏன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கான். இப்போது கீழே வந்துட்டு அந்த ஹையை போய் தூக்கியிருக்கான். அப்போ அந்த ஹையை போய் தூக்குனதுக்கு ரீசன் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ். ஸோ இந்த டிமாண்டும் ஹிடன் டிமாண்டும் நமக்கு வந்து ரீசன். அப்போ இந்த ஹிடன் டிமாண்டில் பை போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை போக வேண்டாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கவுண்டர். ஓகே, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரான். மார்க்கெட் வந்தோடனே ஒரு ரெக்கவர் வந்து சூப்பராக ரெக்கவர் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறான், இப்படி ஃபுல்லாக ஒரு ரெக்கவர் வந்து கொடுக்குறான். ரெக்கவர் கொடுத்த உடனே நம்ம இந்த டிமாண்ட் வந்து நோட் பண்ணோம். இந்த டிமாண்டில் பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கார்டில் இந்த கோல்டு அப்டேட்டு தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டிமாண்டு தான் இந்த டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் இதில் பை வந்து போகலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் என்ட்ரி. ஓகேங்களா? சரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை இப்போ எடுத்துட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை அப்படியே பிரேக் ஈவன் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் கீழே வந்ததுக்கு ரீசன் என்ன? இப்போ மார்க்கெட் மேலே டிபிக்கு போகணும், சப்ளைக்கு போகணும். இப்படி கீழே வந்த ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த ஹை எடுத்ததுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரீசனாக இருக்கலாம். அப்போ அந்த டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த டிமாண்டில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிமாண்டில் என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். அது டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து 0 லாஸ் 0 ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு எஸ்எல் ஹிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த டிமாண்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சும்மா சிம்பிளாக பார்க்கலாம், ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு.
ஸோ நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இல்லை, இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் ட்ராவல் பண்ணி வரோம். ஓகேங்களா, நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு இந்த இடத்துல வரோம். ஓகேங்களா, நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பிரேக் ஈவன் விட்டுற வேண்டியதான், அந்த ட்ரேடு நமக்கு இல்லை. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த ட்ரேடு எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்தால் $850 நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஆஃப் த லாஸை கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா, $450 $500 வந்து இந்த ட்ரேடுக்கு எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது ஹிட் ஆனால் கவர் வந்து பண்ணிடுவேன், அப்படி ஹிட் ஆகலைன்னா எனக்கு பிரேக் ஈவன் தான், நோ லாஸ் நோ ப்ராஃபிட், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி வந்து நம்ம இப்படி போயிருக்கோம். ஸோ ஒரு கரெக்டான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் தான். இந்த சப்ளைக்கு வந்தானா ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணலாம், டிமாண்ட் வரைக்குமே அப்ரோச் பண்ணலாம். இந்த டிமாண்ட் வரைக்குமே, இந்த டிமாண்ட் 4 ஹவர்னுடைய டிமாண்ட், சாரி இது இல்லை, இதுக்கு கீழே, எஸ் இதுதான், இந்த டிமாண்ட் வரைக்குமே அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 15 மினிட்ஸோட சப்ளை பிளான் சொல்கிறோம் பாருங்கள். 15 மினிட்ஸோட இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட் பாருங்கள், நல்ல ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குது. இந்த லிக்விடிட்டி மூமெண்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 மினிட்டோட சப்ளை ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த 5 மினிட்டோட சப்ளை ரொம்ப பெருசாக இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்படியே கீழே போயிட்டு மறுபடியும் வரலாம் மேலே. இங்கேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து கூட இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்ளை பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல இப்படி போகலாம், இப்படியும் கூட பண்ணலாம். அப்போது 2 எஸ்எல் அடித்தாலும் ஒரு ட்ரேடில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் அக்செப்டபிள் அப்படின்னா ட்ரேடு பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளை பெருசாக இருக்குன்றனால நமக்கு ஒரு எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு கூட நமக்கு அடுத்த என்ட்ரி கொடுக்கும், அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்படி கொடுக்குது அப்படின்னா பிளான் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து என்ட்ரி. ஸோ 1 மினிட்ல என்ட்ரி 4 ஹவர்னுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் டிபி செட் பண்ணும்போது ஹியூஜ் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரி நான் ட்ரை பண்ணுறேன், இதை வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி பண்ண வேண்டாம், இதுதான் என்னோட சஜஷன். ஓகே, யூஎஸ்டி கேடில் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், இந்த இடத்துல ஒரு சோச். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், நமக்கு சப்ளைவை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். சரி ஓகே, ஒரு கொஷின் கேட்குறேன், இந்த இடத்துல சோச் அப்படின்னா நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது, நல்லா பாருங்கள், பாஸ் பண்ணி கூட பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு சப்ளை, இந்த இடத்துல சோச் அப்படின்னா நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன், இது ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, ஹிடன் டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இது ஒரு டிமாண்ட், ஹிடன் டிமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்படி மார்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஹிடன் டிமாண்டும் நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு 50% இருக்குது. ஸோ இதை கூட நம்ம அப்ரோச் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டிங் இருந்தால் அப்ரோச் ஆகி போயிருக்கான். ஓகேங்களா, சரி, அப்போ இது சோச் அப்படின்னா இது பிஓஎஸ், ரைட்டா. இப்போ இது பிஓஎஸ் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டிமாண்டில் மிட்டிகேட்டட் ஐடிஎம், அந்த டிமாண்டுக்காக நம்ம ஐடிஎம் வந்து வச்சிடணும். இப்போ இதை எடுத்துக்கலாம், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பிஓஎஸ். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்ட் என்ன ஆயிருக்கான், ஃபெயில் ஆயிருக்கான். ஓகேங்களா, இப்போ இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆனதுனால நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லோ ஹிட் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ட்ரெண்டு பையில் இருக்குன்றனால பிஓஎஸ் ஆகிருக்கு, இன்னும் சோச் ஆகலை, ட்ரெண்டு பையில் இருக்குது அப்படின்றனால இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சப்ளை எதுக்கு ஃபெயிலியர் ஆகும்னா நமக்கு இங்கே சோச்சு. ஓகேங்களா, இந்த சோச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சப்ளை இஸ் அ கவுண்டர். ஓகேங்களா, அப்போது இந்த கவுண்டருக்கு நமக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான், ரியாக்ஷன் கொடுத்தனா அடுத்த வேலை இந்த சப்ளைவை பிரேக் பண்ணணும், இதுதான் அடுத்த பொசிஷன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணதுக்கு செல்லும் ஆகலாம். அப்போது நம்ம என்ன பிளான் பண்ணலாம்னா
செல் ஆகணும்னா எங்கேருந்து செல் ஆகும்? இங்கேருந்து செல் ஆகும். ஓகேங்களா? பை ஆகணும்னா எங்கேருந்து பை ஆகும்? இங்கேருந்து பை ஆகணும். ஆனால் இது ஃபெயிலியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். 4 ஹவரில் நம்ம இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 ஹவரில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 4 ஹவரில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். நமக்கு இந்த லோ எடுத்தால் சோச், இது இந்த லோ எடுத்தால் சோச். ஓகேங்களா? இப்போது இது சோச் பண்ணிவிட்டு செல் ஆகலாம், இல்லைனா இந்த சப்ளையும் பிரேக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் பிரேக் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா, கீழேயும் போகிறதுக்கு 50% சான்ஸு, மேலே போகிறதுக்கு 50% சான்ஸ். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த என்ட்ரியில் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போதைக்கு வேண்டாம். ஸோ டெய்லியோட சப்ளை இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து ஃப்ளிப்பு எடுத்து சூப்பராக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃப்ளிப் எடுத்து நம்ம இந்த டாப் வரைக்கும் கூட வைக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் கூட வைக்கலாம். ஸோ மூமெண்ட் நடக்கட்டும், நானே வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் சொன்னதை நடக்குதான்றதை மட்டும் ஒரு நாலேஜுக்காக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் சொன்னதெல்லாம் நடந்துகிட்ருக்கா அப்படின்றது நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போது AUD/USD இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், மேலே போயிட்டுருக்கான். இந்த சப்ளைவை மார்க்கெட் எடுத்துட்டான். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த சப்ளையோட ஹை, அதாவது சோச் வந்து பண்ணிட்டான். மார்க்கெட் வந்து இதை சோச் பண்ணிட்டான். சோச் பண்ணிவிட்டு இந்த சப்ளைவை பிரேக் பண்ணட்டும். இந்த சப்ளைவை பிரேக் பண்ண உடனே இந்த டிமாண்ட்லேருந்து பை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா, இந்த சப்ளைவை பிரேக் பண்ணாமலே டிமாண்டில் பை எடுத்துட்டான். ஓகேங்களா? சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த சப்ளை பிரேக் ஆகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை கொஞ்சம் கவனித்து பார்த்தா நமக்கு அடுத்த சான்ஸ் கிடச்சிரும். ஓகே. இப்போது கீழே லோவை ஸ்வீப் பண்ணுறான், ஹையை தூக்குறான். ஓகேங்களா? அப்படியே இப்படி வாங்க. நமக்கு டிமாண்ட்ஸ் எங்கே இருக்குது? இது ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்ஸ் 50% சான்ஸ் போட்டு பார்த்தலாம். ஓகே. அப்போது நமக்கு இது டிமாண்ட் வராது, இது ஒர்க் ஆகாது. நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இது ஒரு டிமாண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட். கீழே இன்னும் 2 டிமாண்ட் இருக்குது. கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த 4 டிமாண்டுமே வேலிடு. ஓகேங்களா? ஸோ எகெயின் கூட போட்டு பார்த்தலாம். எஸ், இந்த 4 டிமாண்டுமே வேலிடு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளிப்பு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? நமக்கு ரியாக்ஷன் பண்ணி இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த ஃப்ளிப்பு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். அப்போது நமக்கு இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கான். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த டிமாண்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி இருக்குது. மார்க்கெட் இங்கே வருவான், வந்துட்டு இங்கேருந்து பை போகலாம். அப்படி இந்த இடத்துல பை போகலைன்னா இந்த 4 டிமாண்டில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து சினாரியோ. ஓகே. இப்போ இந்த இடத்துல லோ டைம் ஃப்ரேமில் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த டிமாண்டோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ண உடனே ஒரு பை பொசிஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிருக்கு பாருங்கள். ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ண உடனே ஒரு பையோட மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிருக்கு. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் ஹெவி பவர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், செல் போட்டிருக்கான். செல் ஆர்டர், உடனே ஒரு பை ஆர்டர் மேலே அடிச்சிருக்கான். ஸோ செல்லும் பையும் ஒரே இடத்துல இருக்குது. அந்த ஒரே இடத்துல இருக்கிறது இந்த லோவை அப்படி ஹிட் பண்ணிவிட்டு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். அப்போது இந்த ஹையை இந்த இடத்துல தூக்கியிருக்கான். ஓகேங்களா? அப்போது இது வந்து எதில் நடக்குது, இந்த டிமாண்டுக்குள்ளே நடக்குது, கீழே டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணி. அப்போது இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர், ஹெவியான ஒரு செல் ஆர்டர் கீழே வந்த உடனே இதை விட பெரிய பை ஆர்டர் அடித்த உடனே மார்க்கெட் மேலே போயிருக்கு இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி. அப்போ பையும் செல்லும் எங்கே இருக்குன்னா இந்த விக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த விக்கில் என்ட்ரி கன்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த விக்குக்கு வருவான்,
மார்க்கெட் பறந்துருவான் மேலே. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் ஏடி யூஎஸ்டியில், ஏயுடி யூஎஸ்டி, ரைட்டா? ஸோ அடுத்த டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை, அதாவது டெய்லியோட சப்ளை வரைக்கும் வைக்கலாம். தாராளமாக போவான். ஏன்னா டெய்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சோச்சு, இது பிஓஎஸ். அப்போது இது பிஓஎஸ்னால் இங்கே போட்டிருக்கிறது சோச்சு, ஓகேங்களா? இது சோச்சு. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? டெய்லியோட சப்ளை. டிபியை பார்த்துக்குங்க. வேல்யூ தெரிலனா இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது, இந்த வேல்யூ வந்து மார்க் பண்ணிக்கங்க. பை எடுத்து ஹோல்டு பண்ணிட்டோன்னா பெரிய ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஏடியூஎஸ்டியில் இதுதான் வந்து மூமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்செட்டி யூஎஸ்டி. என்செட்டி யூஎஸ்டியில் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், ஆனால் இந்த டைம் ஒரு ட்ரேடு வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கும் போதே ஸ்ப்ரெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி? கோல்டு பார்த்தோம், யூஎஸ்டி கேடு பார்த்தோம், ஏடி யூஎஸ்டி பார்த்தோம், என்செட்டி யூஎஸ்டி. ஓகே, என்செட்டி யூஎஸ்டியோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும், டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகணும், இதுதான் நம்மளோட பிளான், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான், இந்த இடத்துல சோர்ச் பண்ணியிருக்கான், ரைட்டா? சோர்ச் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வருவான், கீழே போவான் அப்படின்ட்டு என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைக்கு கிட்ட வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணல, மிட்டிகேட் பண்ணாமல் ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையும் வேலிட் தான். இப்போது இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சப்ளையும் வேலிட் தான், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த சப்ளையோட, இப்போ இங்கே சப்ளை இருக்குது 4 ஹவரில் நம்ம என்ன பண்ணோம், ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4 ஹவரில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுக்குறான். அப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய 4 ஹவருடைய ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கிறோம் இந்த இடத்துல, ஓகேங்களா? அப்படியே 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஓஎஸ் சோச் ஆன உடனே இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேட், நம்ம ஆர்டர் போட்டிருந்தா இங்கே போட்டிருக்கணும், இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேட் ஆயிடுச்சு. மிட்டிகேட் பண்ணி டிபி வந்து நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பிரேக் ஈவன் கொடுக்குறான், நம்ம அப்படியே பிரேக் ஈவன் பண்ணுறோம். இந்த ஆர்டர் வந்து இப்போ பிரேக் ஈவனில் இருக்குது, ஓகேங்களா? நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போகலை, ஏன்னா என்செட்டி யூஎஸ்டியில் நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஈவனில் இருக்குது, நான் கொடுத்த ரூல் படி மார்க்கெட் கரெக்டாக ஆப்ரேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல பிஓஎஸ், ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் மார்க்கெட், இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட், பார்த்தாலே தெரியும் இது ஒரு சூப்பரான லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போது இது இன்டியூஸ்மெண்ட், இது ஃபுல்லாகவே இன்டியூஸ்மெண்ட் தான் வரும், இது ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த சப்ளை நமக்கு என்ட்ரி இருக்குது. இதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு ஏதாவது சப்ளை அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சப்ளை இல்லை. அப்போது இதுதான் வந்து சப்ளை, இதில் நமக்கு என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டிருக்கேன். இதில் லாஸ் ஆனாலும் ஒன்றும் கவலை இல்லை, லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி இந்த ப்ரீவியஸோட லோவில் தான், இந்த ப்ரீவியஸோட லோவில் டிபி வச்சுருக்கேன். ஸோ டிபி எங்கே வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வைக்கலாம், இந்த டிமாண்ட் வரைக்குமே வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ வச்சு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா டிமாண்ட் வரைக்கும் வச்சு ஹோல்டு பண்ணலாம். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1:46. 1:46லாம் என்ன ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. மார்க்கெட் அங்கே போகணுன்னா அங்கே தான் போகும். நம்ம அந்த இடத்துல என்ட்ரியை கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோன்னா 1:40 இருந்தால் என்ன, 1:100 இருந்தால் என்ன, மார்க்கெட் அங்கே போகணுன்னா அங்கே தான் போகும், ஓகேங்களா? சரி, அப்போது இதில் என்ட்ரி நம்ம கொடுக்குது அப்படின்னா, நம்ம இந்த என்ட்ரி நான் வந்து என்எஸ்டி யூஎஸ்டியில் பண்ணவே மாட்டேன். இந்த என்ட்ரி நம்ம வந்து ஒரு எஸ்எம்சிக்காக ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த டிமாண்ட் வரைக்குமே நான் ஹோல்டு பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன்.
1:46 இருக்குது இதில். ஓகேங்களா? அப்போ 1:46லாம் பிடிக்க முடியாதுன்ற மித்தை நான் பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த என்ட்ரி போகும் அப்படின்னு கிடையாது. போச்சுன்னா 1:60 சாரி 1:46 அப்படி போகாமல் மார்க்கெட் மேலே போச்சுன்னா பிரேக் ஈவனாக இருக்கும். இது 2 தான் நம்மளோட டாஸ்க் இந்த என்ட்ரியில். ஓகேங்களா? 1:46 இல்லைனா பிரேக் ஈவன். ரெண்டுமே நமக்கு பெனிஃபிட் தான். ரெண்டுமே நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணலாம் இந்த என்ட்ரி. சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, நல்லா இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட். ஃப்ரீ எஸ்எம்சி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகுது. ஏதாவது ஒன்று க கமெண்டில் வந்து என்ன போடணுமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நாலேஜோடு வருவோம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.